வணக்கம். ஓகே. நான் தமிழரசி. இன்னைக்கு ஷேரிங்கில பார்த்தீங்கன்னா, ஃபெட்டி லிவர் பத்தி பார்க்க போறோம். ஓகே. ஃபெட்டி லிவர் வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு வந்து ஃபெட்டி லிவர பத்தி புரிதல் நெறைய இருந்தாலும், இன்னமும் சில பேருங்க வந்து ஃபெட்டி லிவர் எதனால வருது? என்ன ரீசன் வந்து தெரியாம தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில நான் இன்னைக்கு வந்து ஃபெட்டி லிவர பத்தி ஷேர் பண்றேன். ஓகே. நம்மளுக்கு பாடியில வந்து இறைவன் இயற்கையாவே வந்து நம்மளுக்கு லிவர் வந்து டிடாக்ஸ் பண்றதுக்காக நம்ம பாடியில குடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த லிவரோட வேலை பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே 500க்கு மேற்பட்ட வேலைகள் இந்த லிவர் செய்யுது. அதுல முக்கியமான ஒரு வேலை பார்த்தீங்கன்னா, நம்ம பாடிய டிடாக்ஸ் பண்றது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எங்க தடங்கல் ஆகுது? ஓகே. இயற்கையா இது வந்து சுத்தம் பண்ணும். ஆனா நம்மளுக்கு அத வந்து எங்க வந்து நம்பளே நம்பளோட இத கெடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் சரியில்ல. ஓகே. லைஃப் ஸ்டைல் சரியில்லனாக்கா என்னது? நம்மளுக்கு சரியான தூக்கம் இல்ல, ப்ராசஸ் ஃபுட் சாப்பிடுறது, சரியா ரெஸ்ட் பண்றது இல்ல. ஓகே. ஆல்கஹால் எடுக்கிறது, சிகரெட் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நம்ம பழக்கவழக்கம் இருக்கும்போது, நம்மளோட லிவர, நம்ம பாடிய நம்மளே கெடுத்துக்கிறோம். ஸோ இப்படிதான் வந்து நம்ம லிவர வந்து நம்ம வந்து அதோட வேலைய சரியா செய்ய விடாம ஆக்கி, ஃபெட்டி லிவரா மாத்துது. ஸோ இத வந்து எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. அ ஒண்ணு நீங்க வந்து அ உங்களோட ஃபுட்ஸ் வந்து சரியா இருக்கணும். ஓகேங்களா? லைஃப் ஸ்டைல் ஃபுட் வந்து சரியா இருக்கணும். நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடணும். நெறைய புரோட்டீன் உள்ள சாப்பாடுங்க சாப்பிடணும். ஓகே. முடிஞ்ச அளவுக்கு ஃபேட்ஸ் இந்த மாரி சீஸி, லேட் நைட் சாப்பிடுறது, ஓகே. சீஸி ஐட்டம் எடுக்குது, பொரிச்ச சாப்பாடுங்கள சாப்பிடுறது. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா ரெஸ்ட் பண்ணணும். ஓகே. ரெஸ்ட் பண்றதுன்னா நல்லா தூங்கணும். ஓகே. 6 டூ 7 இல்ல 8 ஹவர்ஸ் வந்து நல்லா தூங்கணும். ஓகே. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கக்கூடாது. என்னத்தான் வந்து இப்போ உள்ள காலகட்டத்துல எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருந்தா கூட, ஓகே. அந்த ஒர்க் வந்து வேலையோட அங்க ஆஃபீஸோட முடிச்சுட்டு வீட்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு அத பத்தி திங்க் பண்ணாம, ஸ்ட்ரெஸ் எடுக்காம, முடிஞ்ச அளவுக்கு நம்பளே சந்தோஷமா வச்சுக்கிட்டு அந்த மாரி இருக்கணும். ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்கஹால் எடுக்கக்கூடாது. ஓகே. ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம லிவர் வந்து நம்பளே வந்து கெடுக்குறோம். ஸோ இத வந்து நம்ம பாதுகாப்பா நம்ம வந்து நம்ம இந்த லைஃப் ஸ்டைல நல்லா கொண்டு வந்தோமா, இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் நம்மளுக்கு வராது. ஓகே. ஸோ இந்த லிவர பத்தி, இந்த ஃபேட்டி லிவர் ஏன் வருது? என்ன காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூ பார்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து ஃபியூ பார்ட்ஸ் ஷேர் பண்ணுவேன். ஸோ முடிந்த அளவுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு, ஆ இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க இதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்றது? ஓகே. இத வந்து நீங்க உங்கள எப்படி நீங்க பாதுகாப்பா வச்சுக்கிறது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க என்னோட பேஜ ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.